2006 ஒரு நிலைமை ஏற்பட்டது. திமுக 93 சீட்டு தான், அவருக்கு மெஜாரிட்டி கிடைக்கல. பிரணாப் முகர்ஜி இங்க வந்தார், காங்கிரஸ் கூட்டணியில் சேர்த்த வேண்டும் என்று அப்ப கோரிக்கை வைத்தார். அப்படி என்ன சொன்னார் கருணாநிதி அவர்கள்? கூட்டணி வைத்தால் நான் முதலமைச்சர் பதவி வைக்க மாட்டேன், இதை சொல்லுங்கள் சோனியா காந்தியிடம். 2004 செய்தது உதயம் மறந்துவிட வேண்டாம் சொன்ன பிறகு சோனியா காந்தி கூட்டணி வேண்டாம், அவரே ஆள வேண்டும் என்று சொன்னார்கள். அதே நிலைதான் இன்றும் வருகின்ற 2026 எடப்பாடி பழனிசாமி தனியாகத்தான் ஆட்சி அமைப்பார் தவிர கூட்டணி என்பதற்கு இடமே கிடையாது. கூட்டணி என்பது உங்களுக்கு தெரியும். இந்த வக்ஃபோர்டு பில் வரத்துக்கு முன்னவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷா அவர்கள் சந்தித்தார்கள். நாங்கள் கொள்கை கூட்டணியில் சிறப்பாக இருப்பவர்கள், இஸ்லாமிய சமுதாயத்திற்காக உரிமை கொடுப்பவர்கள். புரட்சித் தலைவர் அம்மா காலத்திலிருந்தே இஸ்லாமிய மக்களுக்கு எந்த விதமான இடையூறு வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட அவர்கள் பக்கம் இருக்கும். அதன் அடிப்படையில் தான் கூட்டணி என்ற நிலைமை வந்த பொழுது கூட வக்ஃபோர்டுடைய அந்த சட்ட மசோதா வரும்பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிடை சேர்ந்த 4 உறுப்பினர்களும் எதிர்த்து வாக்களித்திருக்கிறோம். பேசுவோம், நாங்கள் சொல்லியிருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது இஸ்லாமிய மக்களுடைய உரிமையை பாதுகாக்கின்ற ஒரே ஒரு இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். ஆகவே தான் எங்களுக்கு எக்காரணத்தை கொண்டும் இஸ்லாமிய சமுதாய சேர்ந்தவர்கள் ஒரு நல்ல வாக்களிப்பார்கள், அவர்கள் சுமூகமான உறவு இருக்கிறது. இந்த தவறான செய்தியை இப்பொழுது ஊடகங்களிலே இந்த கூட்டணியினாக காரணமாக ஏதோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட வாக்கு வைந்து குறைந்துவிடும் என்று சொல்வதெல்லாம் ஒரு விவாதத்துக்காக இருக்குமே ஒழிய மக்கள் நன்றாக உணர்ந்திருக்கிறார்கள். இஸ்லாமிய மக்களுக்கு என்றென்றும் உதவியாக சொல்ல பார்க்கணும். ஆட்சிக்கு போகிறதுக்கு திட்டத்தை கொடுத்த அம்மா அவர்கள் கொடுத்தார்கள். அதே மாதிரி அரிசி அந்த நோன்பு அதற்காக கொடுத்தார்கள். பல்வேறு சலுகைகளை கொடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். திமுக கஞ்சி குடிச்சிட்டு வருவாங்களே தவிர, ஆனால் சொந்த செலவிலே நோன்பு நடத்துவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆகவே இஸ்லாமிய மக்களுக்கு தெரியும், இஸ்லாமிய மக்களுக்கு ஆபத்து இருந்தால் இந்த கூட்டணியிலிருந்து நாங்கள் சரியான முறையில் அதற்காக உரிமையை கொடுப்போம், விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்பது தெரியும். அதனால தான் வக்ஃப் போர்டில் வரும்பொழுது எதிர் வாக்களித்திருக்கின்றோம். ஆகவே இந்த கூட்டணிக்காகவோ அதற்காக பயந்து கொண்டு எடப்பாடி பழனிசாமிகள் பின்வாங்கவில்லை. அவர் மிகவும் வலிமை மிக்கவர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறந்த 4 ஆண்டு சிறப்பாக ஆட்சி செய்தவர், தமிழக மக்கள் நன்மை பெற்றவர், ஒரு ஏழை விவசாயி. அவருக்கு இந்த நாட்டு மக்களுடைய உணர்வுகள் தெரியும். அதன் அடிப்படையில் தான் அவர் இந்த கூட்டணி அமைத்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, திடீரென்று கூட்டணி அமைக்கவில்லை. சென்ற பொதுக்குழு செயற்குழுவிலே அவருக்கு முழு அதிகாரம் தரப்பட்டது. திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்கு எந்த இருந்தாலும் மற்ற சேர்க்க வேண்டும், கூட்டணி சேர்க்க வேண்டும் என்று தெளிவாக அந்த செயற்குழு பொதுக்குழு உரிமை தரப்பட்டது. அதன் அடிப்படையில் தான், ஜனநாயக முறை அடிப்படையில் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்பொழுது பாஜக கட்சியினுடைய கூட்டணி அமைத்திருக்கின்றார். மற்ற கட்சிகளும் வர இருக்கின்றன. இதுதான் உண்மை. ஆகவே இஸ்லாமிய மக்களுடைய ஓட்டு என்றுமே அனைத்து இந்திய அண்ணா அதிகமாக உரிமை குறைவதற்கு வாய்ப்பே கிடையாது. அமித்ஷா பேசும்போது அதிமுக தலைமையில் தான் கூட்டணி, அதிமுக பாஜக கூட்டணி வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கேற்கிற மாதிரி அமித்ஷா பேசுறாரு. சொல்ல கேளுங்க சொல்லுங்க. எங்களுடைய கட்சியினுடைய கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி சரியான முறையில் சொல்லியிருக்கின்றார். தமிழகத்தில் இதுவரை ஏதாவது கூட்டணி ஆட்சி அமைந்திருக்கிறதா? 1952 52 நடைபெற்ற சுதந்திரம் நடந்த பிறகு நடந்த தேர்தலில் மெட்ராஸ் ப்ராவின்ஸ் என்ற இந்த பகுதியிலே காங்கிரஸ் தோற்கடிக்கப்பட்டது. 155 சீட்டு தான் காங்கிரஸ் வாங்குச்சு. நான் காங்கிரஸும் 166. இப்போ பிரகாசம் என்பவர் முதலமைச்சருக்காக போட்டியிட முயற்சி செய்தார். நேரு அவர்கள் தடுத்தார். காமராஜர் அவர்கள் எம்எல்ஏக்கு நிக்கல், எம்பிக்கு நின்று லோக்சபாவுக்கு போயிட்டார். யார் அமைப்பது? ராஜாஜி அவர்கள் தான் காங்கிரஸ் ஆட்சியை மைனாரிட்டி அமைத்தார் அந்த நேரத்தில். அப்பொழுதும் கூட்டணி ஏற்படவில்லை. அப்பொழுது ராமசாமி படையாட்சியினுடைய கட்சி, என்ஜி ரங்கா கட்சி, அவர்கள்லாம் காங்கிரஸில் சேர்த்து உறுப்பினராக்கித்தான் அவர்களுடைய இணைத்தார்வு. அங்கே கூட்டணி ஆட்சி இருந்ததில்லை. அதேபோல் காமராஜ் 2 முறை ஆட்சி அமைத்தார். 57 62 கூட்டணி ஆட்சி கிடையாது. அதேபோல் பேரன் அண்ணா அவர்கள் 67 ஆட்சி அமைத்தார். கூட்டணி என்பது கிடையாது. புரட்சித் தலைவர் அவர்கள் 72 அதுக்கு பிறகு ஆட்சி அமைத்தார்கள். அந்த கட்சியை விட்டு பிரிந்த பிறகு 77 வெற்றி பிறகு ஆட்சி அமைத்தார். அப்பொழுதும் கூட்டணி ஆட்சி கிடையாது. சொல்ல போனால் 2006 ஒரு நிலைமை ஏற்பட்டது.
திமுக 93 சீட்டு தான், அவருக்கு மெஜாரிட்டி கிடைக்கல. பிரணாப் முகர்ஜி வந்து இங்கே வந்தார், காங்கிரஸ் கூட்டணியில் சேர்த்த வேண்டும் என்று அப்போ கோரிக்கை வைத்தார். அப்படி என்ன சொன்னார் கருணாநிதி அவர்கள்? கூட்டணி வைத்தால் நான் முதலமைச்சர் பதவி வைக்க மாட்டேன், இதை சொல்லுங்கள் சோனியா காந்தியிடம். 2004 செய்தது உதயம் மறந்துவிட வேண்டாம் சொன்ன பிறகு சோனியா காந்தி கூட்டணி வேண்டாம், அவரே ஆள வேண்டும் என்று சொன்னார்கள். அதே நிலைதான் இன்றும் வருகின்ற 2026 எடப்பாடி பழனிசாமி தனியாகத்தான் ஆட்சி அமைப்பார் தவிர கூட்டணி என்பதற்கு இடமே கிடையாது. தமிழகத்தில் இதுவரை கூட்டணி ஆட்சி வந்ததும் கிடையாது, இனிமேல் வரப்போவதும் கிடையாது. இதுதான் தெளிவாக எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தெளிவாக சொல்லியிருக்கின்றார். ஆகவே கூட்டணி ஆட்சி என்பது தமிழகத்திலே திராவிட கட்சிகளே இருந்தது கிடையாது, இருக்க போவதும் கிடையாது. காங்கிரஸும் கூட்டணி ஆட்சி அமைத்தது இங்கு கிடையாது.